இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டூ ஏர்ன் மனி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ, ஹவ் டூ ஏர்ன் மனினா எப்படி? ஒரு ஆப் சொல்ல போறியா ப்ரோ? இல்லைன்னா ஒரு வெப்சைட் ஏதோ இருக்கு. ஒரு நாளைக்கு ரூ. 5 ரூ. 10 அந்த மாதிரிலாம் நான் வந்து இப்ப சொல்ல போறதில்ல. நாம வந்து எப்படி எப்படியெல்லாம் அமௌண்ட் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி ஒரு பேசிக்கான கான்செப்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா, நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்கல்ல. அதாவது இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வராங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட், பால் பாக்கெட் அந்த மாரி ஏதோ குடுக்குறீங்க. குடுக்கறதுக்கான அமௌண்ட் அவங்க தராங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க கேட்கறாங்க. கேட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அமௌண்ட் அதுக்கான அமௌண்ட்ட அவங்க குடுக்குறாங்க. அதே மாரி இப்போ நீங்க ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க YouTubeல வந்து என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து டைம் பாஸ் பண்ணணும். டைம் பாஸ் பண்றதுக்காக நீங்க வந்து பார்க்குறீங்கன்னா, ஏதோ ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க. பார்க்குறீங்க மீன்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் எப்படி போகுதுன்னா, அவங்க வந்து உங்கள வந்து என்டர்டெயின்மென்ட் பண்றாங்க. அதாவது உங்க டைம வந்து பாஸ் பண்ண வைக்கிறாங்க. டைம் பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அதனால அவங்க வீடியோ வந்து மானிடைஸ் ஆகுது. ஸோ, அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே ஜெனரேட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு அமௌண்ட் ஜெனரேட் ஆகுறதுக்கு. இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம்னா, ஃபுட் எடுத்துக்கலாம். ஃபுட் வந்து நீங்க எதுக்கு போறீங்க? பசிக்குதுன்னு போவீங்க. இல்லன்னா, ஏதாச்சு புதுசா சாப்பிடலான்னு போவீங்க. அதுவும் இல்லைன்னா, போர் அடிக்குது சும்மா டைம் பாஸ் பண்ணலாம் அதுக்காக போவீங்க. டைம் பாஸ் பண்ணலான்னா, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே பேசுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போவீங்களா? அந்த இடத்துல அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவங்க வந்து உங்க பசிய தீர்க்குறாங்க. நீங்க பேசுறதுக்கான ஒரு ஸ்பாட் ப்ரொவைட் பண்ணி, அதே டைம்ல உங்களுக்கு வந்து பசிய போக்குறது. அதேதானே. அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இத வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே. டிராவல் பண்றாங்கன்னா, அது எதுக்காக? டிராவல் பண்றது வந்து அவங்களோட என்டர்டெயின்மென்ட். இப்போ நீங்க ஒரு பஸ் வந்து வச்சிருக்கீங்க. வச்சிருக்கும்போது, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு டைம் பாஸ் பண்றதுக்காக உங்ககிட்ட வந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணணும், இல்லன்னா ஒரு கார் அரேஞ்ச் பண்ணணும் அந்த மாரி கேட்குறாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்கன்னா, உங்ககிட்ட கார் இல்ல, இல்லன்னா பஸ் இல்ல. ஒரு ஒரு கேதரா எங்கேயாச்சும் போறாங்கன்னா, அதுக்கான ஒரு வெஹிக்கிள் இல்ல. அதுக்கான நீங்க வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்றீங்க. அதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதே மாரி தான் ஷாப்பிங் நீங்க எதுக்கா இருந்தாலும் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷாப்பிங் பண்றோம். இல்லன்னா இங்க ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு வெளிய போணும்னா ஷாப்பிங் பண்றோம். அந்த மாரி தான். அதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சர்வீஸ் ப்ரொவைடன்ஸ்லேருந்து அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது தான். ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். நம்ம எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தீங்கன்னா, ம் நம்மளோட எல்லா ஸ்கில்லும் வந்து ஒரு சர்வீஸ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்க வந்து மத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னா, அது ஒரு சர்வீஸ். அதாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. அது ஒரு வகையான சர்வீஸ் தான். நீங்க வீடியோ போஸ்ட் பண்றது, சும்மா நீங்க பார்க்கலாம் Instagramல. சும்மா வந்து ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஏன் போடுறாங்கங்கிறத நம்ம சின்னதா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க ஏன் போடுறாங்க? வேல பொழப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறத தாண்டி, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ஜெனரேட் ஆகும். ஓகேவா? அதாவது உங்கள டைம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல ரெகுலரா அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆப்லயே கன்சிஸ்டன்சியா வச்சிருக்கணும். உங்கள வந்து கான்ஸ்டன்ட்டா அதிலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேற எதுலயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம, ஒரு இதுல வச்சிருக்கிறதுக்காக ஒரு Instagram இருக்குன்னா, அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சர்வீஸ் அதுலேருந்து ஒரு சர்வீஸ் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, அது ஒரு சர்வீஸ் தான். அப்புறம் நீங்க உங்களுக்கு கேம் விளையாட பிடிக்கும்னா, அத நீங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது ஒரு சர்வீஸ் தான். இப்போ டைம் பாஸ் பண்ணணும்னு முடிவாயிருச்சு. டைம் பாஸ் பண்ணணுங்கிற டைம்ல, ஆ கேம் ஸ்ட்ரீம் பண்றது பார்ப்பாங்க. அதுக்கான ஆடியன்ஸ் தனியா இருக்காங்க. ஸோ, நம்ம கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கோ, அத நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு அமௌண்ட்டா ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, 3 திங் வந்து அத மார்க்கெட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் பண்ண தெரிஞ்சா மட்டும் தான், நீங்க வந்து அந்த ஒரு ஃபீல்டுல வந்து நிக்க முடியும். இல்லன்னா வாய்ப்பில்ல. மேபி சம்டைம்ஸ் லக்ல வந்து நம்ம ரீச் ஆகலாம். இல்லைன்னா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா நம்ம ரீச் ஆகலாம். இல்லைன்னா மார்க்கெட் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? கன்சிஸ்டன்சிங்கிறத நம்ம பத்தி ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அது வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத வேணா நீங்க போய் பாருங்க. மேபி கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வரலாம்.
கன்சிஸ்டன்சியாக இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் என்ன ஒரு ஸ்கில் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம விராட் கோலி எடுத்துக்கோமே. இப்போ வரைக்கும் வந்து ஆர்சிபியை வந்து ஜெயிக்கவே இல்லை. இருந்தாலும் ஏன் அவர் இன்னும் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அவருக்கு இப்போது லெஜண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிளேயர்ஸில் விராட் கோலி அசால்ட்டாக சொல்லிடலாம். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் அப்படி, அவர் கடந்த அந்த பாதைகள், அவரோட கேம் அப்படி, ஓகேவா. இருந்தாலும் ஏன் ஆர்சிபி அவரால் வின் பண்ண வைக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா அது டீம் பிளேயர்ஸ், அதெல்லாம் அவங்க அந்த குறைய நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து அவரோட கேம் பிளேக்கு இப்போ இருக்க பிளேயர்ஸில் அவர் நம்பர் 1 வச்சிடலாமா? அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? இருந்தாலும் அவர் ஃபெயில் ஆகுறாரு. மறுபடியும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துக்கிட்டே தானே இருக்காரு. அவர் எதுக்காக வர்றாருன்னா நம்மளால் ஒரு நாள் ஜெயிக்க முடியும், ஆர்சிபியை கப்பு தூக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஹோப். அந்த ஹோப் பின்னாடி தான் ஓடிட்டுருக்காரு, ஓகேவா. அந்த ஹோப் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருந்தால் நீங்களும் கன்சிஸ்டன்சியாக உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஜெயிக்கலாம். ஓகே. ஸோ இந்த அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுல நம்ம கன்ஃபார்ம் அந்த ஒர்க் பண்ணணும்ல. இந்த ஒர்க் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட்.